ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதன் தாகத்துக்காகத்தான் கிறிஸ்து உங்களுக்கும் எனக்காக கொடுக்கப்பட்டார். அந்த தாகத்துல தான் அவ்வளோ பெரிய கொடிய கோர மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். சும்மா இல்லை, ஒருவரும் கெட்டு போகாமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த பூமி ஒரு நாள் வெந்துருகி சாம்பலாகும் உண்மை. இந்த பூமியில் இருக்கிற செல்வ செழிப்பு வளங்கள் எல்லாம் அக்கினிக்கு இரையாகும். வானம் சுருட்டப்படும், பூமி வெந்துருகும், மாற்றமே இல்லை, உண்மை. ஆனால் இந்த மனுக்குலத்தை தேவன் அழிக்க விருப்பம் இல்லாம இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு ரட்சித்து சாட்சியாய் வாழ வைத்து முடிவிலே அவர்களை மகிமையில் சேர்த்து கொள்கிறவராய் இருப்பதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் அவர்கள் கெட்டு போகிறதுக்கு ஆண்டவர் சம்மதிக்க மாட்டாரு, ரட்சிக்கப்பட்டு சாட்சியா நிறுத்துவார். அதற்காக கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தாருங்க.